எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வேடாட்ஸ் பத்தி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம யூனாங்கிறவ கவனிச்சுக்கிட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சோன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி வேடாட்ஸ் பத்தி எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறா. முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்கிறனால அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேடாட்ஸ் கத்துக்கிறதுக்காக போறாங்க. வேடாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டெக்னிக். குறிப்பா சொல்லணும்னா இயற்கையோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி ஒரு பொருளை அசைய வைக்கிறது. நம்ம யூனா சொல்லி கொடுத்த மாதிரி அவளோட ஃப்ரெண்டும் பயங்கரமா அதை கத்துக்கிறா. இந்த கிராமம் முன்ன மாதிரி இல்லாம இப்பெல்லாம் ரொம்பவே அமைதியா இருக்கு. என்னைக்கு நம்ம டீமன் கிங்க அழிச்சோமோ அப்பதுல இருந்தே இந்த கிராமம் ரொம்பவே அமைதியா இருக்குங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. என்னன்னு பார்த்தா டஞ்சன்ல இருக்க மாஸ்டர்லாம் வந்து ஊர் மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யூனா அண்ட் அவளோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஒரு வசமான மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம யூனாவோட ஃப்ரெண்ட உடம்பு கை கால் மூஞ்சி தனித்தனியா பிச்சு நம்ம யூனாவோட கண் முன்னாடியே பயங்கரமா கொடூரமா கொலை பண்ணுது. அண்ட் நம்ம யூனா அங்கிருந்து தப்பிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்துடுறா. அப்புறம் தெரியுது அவளோட ஊர் முழுக்க மொத்தமா சேதமாயிருக்குன்னு. நம்ம யூனா இங்க இருக்கிறது தெரிஞ்சு அவளை ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. நம்ம யூனாவும் அவளோட வேடாட்ஸ் பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட லைஃப் ஸ்டைல்லே அட்டாக் பண்ணிடுறா. லைஃப் ஸ்டைல்னா அந்த மான்ஸ்டருக்கு இருக்கிற வீக் பாயிண்ட். ஸோ அது வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் யூனிக்கா வந்து இருக்கும். ஸோ அதுலயே வந்து கரெக்டா அட்டாக் பண்ணணும். அந்த மான்ஸ்டர் அப்படியே விழுந்துருச்சு. அந்த மான்ஸ்டர் இறந்து போனது தெரிஞ்சு அங்க நிறைய மான்ஸ்டர் வருது. மறுபடியும் யூனா வேடாட்ஸை பயன்படுத்துறா. ஆனா இந்த தடவை எந்த மான்ஸ்டருக்கும் எதுவும் ஆகல. ஏன்னா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மொத்தமா வந்தனால அதோட லைஃப் ஸ்டைல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூனாக்கு டைம் இல்ல. இப்ப நம்ம யூனா தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அந்த மான்ஸ்டரோட லைஃப் ஸ்டைல் பாயிண்ட்ல அட்டாக் பண்றது. பட் இப்ப அதுவுமே யூஸ்லெஸ்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கிராமம் மொத்தமா அழிஞ்சு போயிருச்சு. அதோட என்னோட ஃப்ரெண்டும் கொடூரமா இறந்துட்டா. இதுக்கப்புறம் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? நான் இப்ப சாக தயாரா தான் இருக்கேன். நீங்க வந்து என்ன கொல்லலாம் அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அண்ட் மான்ஸ்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது. ஃபைனலா அங்க ஒருத்தன் வந்து அவனோட கத்திய வச்சு எல்லா மாஸ்டரையும் கொல்றான். தலையை வெட்டி துண்டாக்குறான். எஸ், அவன் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. என்னமா பொண்ணு உனக்கு சாகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான்னு நம்ம யூனாவை பார்த்து கேட்கறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பசியா இருக்கனால யூனா கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்குமான்னு கேட்கறான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, செடியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப இருக்க பசிக்கு எதை கொடுத்தாலும் தின்னுவேன் அப்படின்னு சொல்றான். பட் யூனா கிட்ட எதுவுமே இல்லாதனால அவனும் போய் ஒரு செடியை எடுத்து சாப்பிடுறான். என்ன இந்த செடி நல்லாவே இல்லைன்னு கேட்கறான். நம்ம யூனாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இது ஒரு விஷ செடிங்கிற மாதிரி சொல்றா. ரொம்ப ஷாக் ஆகாத, இந்த மாதிரி விஷம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அங்க இருக்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோலமா ஃபார்ம் ஆயிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்காக தான் வெயிட் பண்ண, இந்த கோலமோட கொஞ்சம் விளையாடுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒத்த கத்திய வச்சு அந்த கோலம் கூட சண்டை போடுறான். அந்த கோலமோட நிறைய பார்ட்ஸ் அட்டாக் பண்றான். கை காலு மூஞ்சி தலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த கோலம் சாக மாட்டேங்குது. ஃபைனலா அந்த கோலம்கிட்ட மிஞ்சி இருக்குது அதோட லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான். அங்கதான் லைஃப் ஸ்டைல் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதே அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் அந்த கோலம் அப்படியே விழுந்துருது. இவ்வளவு பெரிய கோலம தன்னோட ஒட்ட கத்திய வச்சு இது வரைக்கும் யாரும் சண்டை போட்டு ஜெயிச்சது இல்லங்கிற மாதிரி யூனா பயங்கரமா ஷாக்காவா. இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ தோக்கடிச்சது மட்டும் இல்லாம அந்த கோலமையும் தோக்கடிச்சு இந்த ஊருக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். ஆனா அதுக்காக இவனை நல்லவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்த மான்ஸ்டரை தட்டி எழுப்புனது இவனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனா பயங்கரமா யோசிக்கிற. அண்ட் அதோட நீ என்ன விசிட்டரா அப்படின்னு கேக்குறா. என்ன உங்க ஊர்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் போல, பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் சண்டை போடணும் போலயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ ஆர்டியாக்கு போக வேண்டியதானே, அங்க நிறைய சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போட்டு உன்னோட பவரை டெஸ்ட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனா சொல்றா. எதுக்காக நம்ம யூனா இப்படி சொல்றானா, நம்ம ஹீரோ சக்தி வாய்ந்தவனு அவளோட கண்ணாலேயே பார்த்திருப்பா. சோ இப்படிப்பட்ட ஒரு சக்திசாலிய இவளால கொல்ல முடியாது. பட் இருந்தாலும் தன்னோட கிராமத்தை அழிச்சதுக்கான வெறி வந்து நம்ம ஹீரோ மேல யூனாக்கு இருக்கு. சோ அதனால அவனை சாவடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆரட்டியா அப்படிங்கிற கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறா. என்னதான் நம்ம இவனை கொல்ற அளவுக்கு வீக்கா இருந்தாலுமே நம்மளை விட இந்த உலகத்துல எத்தனையோ பேரு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க கூட இவன் சண்டை போட்டானா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல இறந்து போயிருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம ஹீரோவுக்கு ஆரட்டியா கிராமத்தை ப்ரிஃபர் பண்றா. அண்ட் அதோட உனக்கு ஆரட்டியாங்கிற கிராமம் புதுசு, அதனால இந்த இடத்துல இருந்து நான் உன்னை கைட் பண்றேன். அதோட உன் கூட நான் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அவங்க நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம யூனா சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்ப இப்பத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் டிராவல் பண்ண போறோமா, அப்ப சரி இப்பத்துல இருந்து நீ ரொம்பவே ஃப்ரீயா கேஷுவலா கூச்சப்படாம நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யூனாவை பார்த்து சொல்றான். யூனாவும் தேங்க்யூன்னு சொல்லி சீன்ல லித்தியாங்கிற தலைநகரத்தை காட்டுறான். அண்ட் அந்த தலைநகரம் டேரனுங்கிறவனால ஆட்சி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. டேரனோட ஆட்சியால அந்த கிராம மக்கள் எல்லாருமே சுதந்திரமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இந்த கிராமத்துல நிறைய மிலிட்டரி போர்சஸும் இருக்கு. அதனாலதான் ஆர்டியா கிராமத்தால இந்த லித்தியா கிராமத்தை அட்டாக் பண்ணவே முடியல. அப்படியே கட் பண்ணா லித்தியாவோட ஹைவேவை காட்டுறாங்க. அங்க ஒரு குதிரை வண்டி வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள லூனாங்கிறவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மினியான்ஸ் கூட்டமே வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. அண்ட் அது வரக்குள்ளேயே நம்ம லித்தியா கிராமத்துக்குள்ள போயிடலாமாங்கிற மாதிரி குதிரை வண்டிக்காரர் கிட்ட கேட்கறா. அண்ட் அவங்களும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் லூனாவோட கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பாக்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரியே இருக்கான், அவனோட பேரு ஷால்க். இன்னொருத்தன் மரம் மாதிரியே இருக்கான், அவனோட பேரு ஹைகுரே. லித்தியா கிராமத்தை அட்டாக் பண்ற
பண்றதுக்காக ஒரு டிராகன்ஸ் கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு இப்போ இவங்களோட வண்டியை அட்டாக் பண்றதுக்காக இன்னொரு கூட்டம் வந்திருக்கு. வண்டியில இருக்க பொருள்லாம் தாங்கான்னு கேக்குறாங்க. பட் டிரைவர் எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கனால பாம் போட்டு அந்த வண்டியை அட்டாக் பண்றாங்க. ஃபைனலா அந்த டிரைவரோட நெத்தி பாயிண்ட்ல கன் ஷூட் பண்றதுக்காக குறி வச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல லித்தியா கிராமத்தோட ஸ்பெஷல் போர்ஸான விவியான்கிற டிராகன் வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே கொன்னு புதைக்குது. அண்ட் இவங்களை யாரும் சாப்பிடாதீங்க, அப்பதான் நம்ம கிராமத்தை அட்டாக் பண்றவங்க யாராவது முயற்சியோட வந்தாங்கன்னா இவங்களை பார்த்துட்டு அவங்க நடுங்கி போகணும். நித்யா கிராமத்து மேல அட்டாக் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்கும் இதே கதை தான் தெரியணுங்கிற மாதிரி அந்த டிராகன்ஸ் எல்லாம் மனுஷங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அங்க மினியான்ஸ்ங்கிற டிராகன் கூட்டம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக தூரத்துல வந்துகிட்டு இருந்துச்சுல்ல. சோ அதுவும் விவியானுங்கிற டிராகனும் ரெண்டு பேருமே சண்டை போட்டு மூடுறாங்க. ஃபைனலா அங்க ஒரு ஃபயர் போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதுல இருந்து வந்த ஃபயரால எல்லா டிராகனுமே வந்து அப்படி நெருப்பா பொசுங்கி விழுகுது. விவியானுங்கிற மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டிராகனை லித்தியா நாட்டுக்காரங்க எல்லாம் ஸ்பெஷல் போர்ஸ் கொடுத்து அதை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எதுக்காக நடக்கணும்? லித்தியா கிராமத்தை யாரோ அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா அது ஆர்டியா கிராமமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டியாங்கிற கிராமம் லாஸ்ட் மினியன்ஸ் குயின்ஸால ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. இப்போ ஆனா 29 அபிஷியல்ஸால ஆட்சி செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா இந்த சைடு ஆர்டியா கிராமத்துல அபிஷியல்ஸால ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல லித்தியா கிராமத்தோட வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. நம்ம என்னதான் லித்தியா கிராமத்தை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்ககிட்ட இருக்க ஃபோர்ஸ் வந்து நம்மள ஈஸியா தடுத்து டிஃபென்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த தடவை லித்தியா கிராமத்துக்கும் ஆர்டியா கிராமத்துக்கும் நடக்க போற போர் வந்து ஒரு ஃபைட்டா இருக்க கூடாது, அதுக்கு பதிலா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தங்களை பத்தி பேசுறாங்க. ஹர்கன்ட்ங்கிறவன் அவனும் இந்த 29 அபிஷியல்ஸ்ல ஒருத்தன் தான். அவன் இப்ப எங்கன்னு கேட்க டைலட் டிராவின்ங்கிற கிராமத்துல டிராகன்ஸை வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் சொல்றான். அதை கேட்டோன்னா அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். ஆல்ரெடி ஹர்கண்டுக்கு நிறைய வயசாயிருச்சு, இந்த வயசுல எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அப்படியே கட் பண்ணா டைலட் டிராவின் கிராமத்துல இருக்க நம்ம ஹெர்கண்ட காட்டுறாங்க. நம்ம ஹெர்கண்ட் ஒரு கேம்ப் மாதிரி அமைச்சு 20 நாள் அந்த டிராகனை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா அன்னைக்கு ஒரு நாள் அந்த டிராகன் வந்து அவங்களோட கேம்பை சுக்குநூறமா நாசம் பண்ணுது. நம்ம ஹெர்கண்ட் அந்த டிராகனை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா ஒரு மரண மாசான பெரிய டிராகன். நம்ம ஹெர்கண்டும் அந்த டிராகனை பார்த்து பயங்கரமா கத்துறாரு. அந்த டிராகனோட உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கு, நிறைய கத்தி குத்துலாம் இருக்கு. அதை பார்த்துட்டு எங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்தேன்னு நம்ம ஹெர்கண்டி கேக்குறாங்க. அதுக்கு அந்த டிராகனும் தனியாளா ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ணா அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, சாம்பியன். இந்த சாம்பியனாலதான் எனக்கு இப்படி ஆச்சுங்கிற மாதிரி அந்த டிராகன் சொல்லுது. ஆமா, நீ இங்க என்ன பண்ணுறன்னு நம்ம ஹெர்கண்ட பார்த்து அந்த டிராகன் கேக்குது. நம்ம ஹெர்கண்டும் உன்னை அட்டாக் பண்றதுக்காக இந்த உலகத்துல நிறைய பார்ட்டிஸ் இருந்துச்சு, ஆனா இப்போ அதுல நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால இந்த தடவை உன்னை கொல்லாம இங்க இருந்து போக மாட்டேன், வா சண்டை போட்டு பாக்கலான்னு அந்த ஹெர்கண்ட் கத்துறாரு பயங்கரமா டிராகனை பார்த்து. உடனே டிராகனும் அதோட நெருப்பை கக்குறதுக்காக முயற்சி பண்ணுது. அப்போ ஹெர்கண்ட்டும் அவரோட ஆட்சை பயன்படுத்தி நம்ம டிராகனை அட்டாக் பண்றாரு. பட் அந்த டிராகனுக்கு முன்னாடி அது வந்து ஒரு கல்ல தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இந்த டிராகனுக்கு எவ்வளவு பவராங்கிற மாதிரி நம்ம ஹெர்கண்ட் பயங்கர ஷாக்கோட அந்த டிராகனை பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு ஒரு புது சக்தி அந்த இடத்துல உருவாகுது. என்னன்னு பார்த்தா ஆலஸ்ங்கிற ஒரு புது டிராகன் அங்க வந்திருக்கு. அந்த டிராகனை பாக்குறதுக்கே சும்மா மரண மாசா இருக்கு. இந்த சைடு அந்த இன்னொரு டிராகன் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஆலஸை பார்த்துட்டு நீ தானே என்னோட இனத்தை முழுக்க அழிச்ச, இந்த தடவை உன்னை நான் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்காக நெருப்ப காக்க இந்த சைடு நம்ம ஹெர்கண்ட்டும் ஆலஸை தாக்குறதுக்காக ட்ரை பண்றாரு. இங்க நம்ம ஆலஸ் அண்ட் விக்கியான்ங்கிற ரெண்டு டிராகனுமே மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. விக்கியான் டிராகன் என்னதான் பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுத்தாலுமே ஆலஸ் டிராகன் அதை ரெண்டு துண்டா வெட்டிடுறாரு. அதை பார்த்தோன்னு நம்ம ஹெர்கண்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எப்படி ஒத்த கத்திய வச்சுட்டு இப்படி இந்த பவர்ஃபுல்லான டிராகனை வெட்டினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெர்கண்ட் ஆலஸை தாக்க ட்ரை பண்றாரு. நம்ம ஆலஸ் டிராகனும் ஹெர்கண்ட பார்த்து எதுக்காக என்ன தாக்க முயற்சி பண்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃப்ரெண்டா, நான் ஆர்டியா நாட்டோட அபிஷியல்ஸ்ல ஒருத்தன், அதோட உன்ன மாதிரியான விவியான கொல்றவன், நம்ம ரெண்டு பேரும் என்னைக்குமே ஃப்ரெண்டா இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஹெர்கண்ட் சொல்றாரு. நம்ம ஆலஸும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் நீ பவர்ஃபுல்லானவன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதோட ஆர்டியா நாட்டுல உள்ளவங்க பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் உன்னை சூஸ் பண்ணுவேன்னு நினைக்காத, உன்ன மாதிரியான பவர்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி அவரே கத்துறாரு. நம்ம ஆலஸும் ரொம்பவே கூலா எனக்கு தெரியும், சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகுது. நம்ம ஹெர்கண்ட் எங்க போறேன்னு கேட்க நான் நாகன் சிட்டிக்கு போகணும்னு சொல்லுது. ஆனா அந்த அழிஞ்சு போன சிட்டில போய் என்ன பண்ண போறேங்கிற மாதிரி நம்ம ஹெர்கண்ட் கேக்குறாரு. எனக்கு தேவையான ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆலஸ் அங்க இருந்து கிளம்புது. நம்ம ஹெர்கண்ட் ஆலஸ் போறத பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஆலன்ஸ் நாகன் சிட்டிக்கு வந்துருது. இந்த நாகன் சிட்டியை பத்தி நம்ம போன எபிசோட்ல பாத்திருப்போம். இந்த நாகன் சிட்டியை அந்த கோலம் அட்டாக் பண்ணது, அழிச்சது எல்லாத்தையும். பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இது ஒரு விவியான், ஆமா இதான் ஆலஸ் த ஸ்டார் ரன்னர் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.